Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் law of conservation of linear momentum. What is linear momentum? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒரு தடவை ரீகால் பண்ணலாமா? Momentum is the product of mass and velocity. மாஸையும் வெலாசிட்டியும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறது தான் momentum. What is conservation? மாறாமல் பாதுகாத்தல். லீனியர் மொமெண்டம் மாறாம பாதுகாக்கப்படுதல் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். எப்போ லீனியர் மொமெண்டம் மாறாது அப்படின்னா when there is no external force acting on the system of bodies. வெளியில இருந்து எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணாத வரைக்கும் லீனியர் மொமெண்டம் மாறாது. Is it clear? We'll go to the statement now. There is no change in the linear momentum of a system of bodies as long as no net external force acts on them. So எந்த external forceம் act பண்ணாத வரைக்கும் linear momentum மாறாது. Let us go for the proof now. See, these are two bodies A and B. Mass of A is m1, mass of B is m2. They are moving along a straight line in the same direction. Initial velocity of A is u1, initial velocity of B is u2. Is it clear? Now, let us consider that u1 is greater than u2. இந்த u1 வந்து u2 விட பெருசா இருந்தா என்ன ஆகும்? இது வேகமா போய் இது மேல மோதும் இல்லையா? So, அந்த மோதலுக்கு கொலேஷன் அப்படின்னு சொல்லணும். ஒன்னோட ஒன்று இது எவ்வளோ நேரம் இன் கான்டாக்ட் இன்ட்ராக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா ஃபார் அ டைம் ஆஃப் t செகண்ட்ஸ். டைம் இன்டர்வல் ஆஃப் கொலிஷன் இஸ் t செகண்ட்ஸ். அப்படி மோதும் போது இந்த A Bக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், அது FA. B Aக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், அது FB. இந்த FAவும் FBயும் equal in magnitude, opposite in direction. Now, after the collision, இந்த மோதலுக்கு பிறகு இந்த u1ங்கிற initial velocity v1 ஆ மாறிடும். The final velocity of A is v1, final velocity of B is v2. Is it clear? Now, force on B due to A. அதாவது A வந்து Bக்கு கொடுக்கிற ஃபோர்ஸ் FA. A வந்து Bக்கு கொடுக்கிறதுனால B ஓட மாஸ் தான் நம்ம இங்க எழுதணும். So FA equal to m2 into v2 minus u2 by t. Force on A due to B. B Aக்கு கொடுக்கிற ஃபோர்ஸ். So A ஓட மாஸ் தான் இங்க எழுதணும். FB equal to m1 into v1 minus u1 by t. இப்போ இது எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? செகண்ட் லா ஆஃப் நியூட்டன்ல F is equal to m into a ன்னு படிச்சிருப்போம் இல்லையா? mங்கிறது மாஸ், aங்கிறது ஆக்ஸலரேஷன். இந்த டேர்ம் வந்து ஆக்ஸலரேஷனை குறிக்குது. ஆக்ஸலரேஷன்னா என்னது ஞாபகம் இருக்கா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, அதாவது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். So F is equal to m into a தான் இது. Is it clear? Now, by Newton's third law, FA equal to minus FB. இந்த மைனஸ் எதை குறிக்குது? FAவும் FBயும் மேக்னிடியூட்ல ஈக்குவலா இருந்தாலும் டைரக்ஷன்ல ஆப்போசிட்ங்கிறது தான் இந்த மைனஸ் உடைய மீனிங். Now, FAக்கு பதில் என்ன போடணும்? See here, m2 into v2 minus u2 by t equal to இந்த மைனஸ் இங்க வரும். FBக்கு பதில் m1 into v1 minus u1 by t. இந்த ரெண்டு tயும் கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த m2வை உள்ள கொண்டு போங்க. m2 v2 இந்த மைனஸ் இங்க வரும். m2 u2 equal to minus m1 v1. இந்த மைனஸும் இந்த மைனஸும் பிளஸ் ஆயிடும். அப்போ பிளஸ் m1 u1. Now இந்த மைனஸ் அந்த பக்கம் எடுத்துட்டு போனா பிளஸ் ஆயிடும். இந்த மைனஸை இந்த சைடு கொண்டு வாங்க. m2 v2 plus m1 v1 equal to m2 u2 plus m1 u1. So what is this? m2 v2 plus m1 v1 அப்படிங்கிறது
அந்த மோதலுக்கு பிறகான மொமெண்டம். ஸோ மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன், இது வந்து மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன். மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன். மோதலுக்கு முன்னாடி எவ்வளோ மொமெண்டம் இருந்ததோ அதே தான் வந்து மோதலுக்கு பின்னாடியும் இருக்கு. அந்த மொமெண்டம்ல மாற்றம் எதுவுமே இல்லை, ஏன்னா எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இங்க ஆக்ட் பண்ணல. அதுதான் law of conservation of linear momentum. Is it clear? Thank you.